அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி இக்கால இலக்கியம். இக்கால இலக்கியத்தில் கவிதை பகுதி. இந்த கவிதை பகுதியில் இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கக்கூடிய செய்திகள் தேசிய இயக்க பின்னணி கொண்ட கவிஞர்கள், திராவிட இயக்க பின்னணி கொண்ட கவிஞர்கள், பொது உடைமை நோக்கிலான கவிஞர்கள், திரைப்பட பாடலாசிரியர்கள், அகவய தேடலை கவிதைகளாக ஆக்கிய கவிஞர்கள், இவர்களை பற்றிய செய்திகளை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கின்றோம். இவற்றினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் முதலில் புறநிலையை விமர்சன போக்கு செய்யக்கூடிய கவிஞர்கள், சமுதாய வெளி, இந்த அகத்தில் அவர்களுடைய எண்ணத்தை விட்டுவிட்டு புறத்தே நிகழக்கூடிய சூழல்கள், அந்த புற சூழல்களை பற்றி தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துபவர்கள், அவர்களை பற்றிய செய்தியை இன்றைக்கு நாம் முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து மன்சார் கவிஞர்களையும் பெண்ணிய கவிஞர்கள் பற்றிய செய்திகளையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த புறநிலையை விமர்சனம் செய்யக்கூடிய அளவிலான கவிஞர்களில் இன்றைக்கு முதலில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபர் நா. காமராசன். எல்லோரும் அறிந்த ஒரு நபர் நா. காமராசன் அவர்கள். இந்த நா. காமராசன் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டினுடைய இடைப்பகுதியில் பிறந்தவர். 1942 21ஆம் நூற்றாண்டில்தான் இவர் மறைந்திருக்கிறார். 2017. நல்ல திரைப்பட பாடலாசிரியர், மரபு கவிதை ஆசிரியர், வசன கவிதை, புது கவிதை, இப்படி பல நிலைகளிலும் தன்னுடைய படைப்புகளை வெளிப்படுத்தியிருக்கக்கூடியவர். அதே நேரம் இவர் சோசலிச கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுவார். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, படிம கவிதைகள் நிறைய எழுதியிருக்கார். இது ஒன்று. படிம கவிதைகள். அடுத்து இவரை சோசலிச கவிஞர் என்றும், புது கவிதையின் முன்னோடி என்றும், புது கவிதை ஆசான் என்றும் சிறப்பிக்கப்படுபவர் இவர். ஒன்றா எழுதிக்கோங்க. சோசலிச கவிஞர், சோசலிச கவிஞர். புது கவிதையின் முன்னோடி, புது கவிதை ஆசான் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படக்கூடியவர். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, எம்ஜிஆர் இவர்களோடு நெருங்கிய நட்பு கொண்டவர். இவர் அரசியலுக்கு வருவதற்கு காரணமானவர் கருணாநிதி. நாக்கா அவர்கள் திரைத்துறைக்கு வர காரணமானவர் எம்ஜிஆர் அவர்கள். பாரதியார் அவருடைய காலத்திற்கு அடுத்து வந்த குறிப்பிடத்தகுந்த கவிஞராக நாக்கா அவர்கள் இருக்கிறார். சரி, இவரை பற்றி
இவருடைய வாழ்க்கை சூழல் யோசித்தோம்னா, தேனி மாவட்டத்துக்கு சொந்தக்காரர். ஒரு மகன், ஒரு மகள் இவருக்கு உண்டு. சின்ன வயசுலயே, படிக்கிற காலத்திலேயே இந்த பேச்சு போட்டியில எல்லாம் பங்கேற்று நிறைய பரிசு வாங்கியிருக்காரு. எல்லாரும் வாங்கக்கூடியது தானே என்று நினைக்கலாம். ஆனா இவர் பரிசு வாங்கியதற்காக இவருடைய சொந்த ஊர் மக்கள் இவரை சிறப்பு செய்யும் பொருட்டு ஒரு யானை மேல உட்கார வச்சு ஊரை சுற்றி வெளிவந்தாங்க. அவருடைய பெருமை வெளிப்படுத்தி வந்தாங்க. ஆக இப்படி சிறு வயதிலேயே கவித்திறமையை எல்லோருக்கும் எடுத்து காட்டியவர் தான் நா. காமராசன் அவர்கள். கல்லூரியில விரிவுரையாளராகவும், பிறகு தலைமைச் செயலகத்துல மொழிபெயர்ப்பு துறையில அதிகாரியாகவும் பணியாற்றியவர், படிப்படியாக வளர்ந்தவர். சரி, இவருடைய படைப்புகளை இப்ப நம்ம பார்க்கலாம். முக்கியமான படைப்புகள் என்று இவருடைய கவிதை தொகுப்புகள் ஒரு 17 நூல்கள், கவிதை நூல்களையே வெளியிட்டு இருக்கிறார். முக்கியமானது நமக்கு தெரியும், கருப்பு மலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். அடுத்து சூரியகாந்தி, தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், மலையும் ஜீவ நதிகளும், கவியரசு நா. காமராசன் கவிதைகள், மகாகாவியம், திருக்கல், சுதந்திர தினத்தில் ஒரு கைதியின் டைரி, ஆப்பிள் கனவு, அந்த வேப்ப மரங்கள், பெரியார் காவியம், பட்டத்து யானை, காட்டுக்குரத்தி, சிகரத்தில் உறங்கும் நதிகள், பொம்மை பாடகி, ஞானத்தேர். இவர் கதை நூல் ஒன்றையும் எழுதியிருக்கிறார். நாக்கா அவர்கள் எழுதிய கதை நூல் ஒன்று, நரகத்திலே சில தேவதைகள். நரகத்திலே சில தேவதைகள். திறனாய்வு நூல் ஒன்றையும் இவர் எழுதியிருக்கிறார். நாவல் பழம் என்று ஒரு திறனாய்வு நூல். திரைத்துறையிலும் பாடலாசிரியராக நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். நாக்கா அவர்கள் பெற்ற விருதுகள், தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, சிறந்த பாடலாசிரியர் விருது. இது இவர் வாங்கிய 3 விருதுமே முக்கியமான விருதுகள் தான். மாநில மற்றும் தேசிய அளவிலான விருதுகள். கலைமாமணி விருது, சிறந்த பாடலாசிரியர் விருது, பாரதிதாசன் விருது. இவர் சற்றேறக்குறைய 35க்கும் அதிகமான பாடல்களை திரைப்படத்திற்காக எழுதியிருக்கிறார். திரைப்படமே 35, அதில் ஒரு சில திரைப்படத்துல ஒன்றிற்கும் மேற்பட்ட பாடல்களையும் எழுதியிருக்கிறார். ஓய்வு நேரத்துல இந்த செய்தியை ஒரு கூடுதல் செய்தியாக வேண்டுமானால் இதை நாம் எடுத்துக்கலாம். தேர்வு நோக்கில் வருகிற போது இதனுடைய இலக்கிய பங்களிப்பா இருக்கக்கூடிய நூல்கள், அதற்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவையெல்லாம் இவரை பற்றிய ஒரு புரிதலுக்கு, தெரிதலுக்கு இந்த தகவலை நாம் எடுத்துக்கலாம். இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல கொடுக்குறேன்.
செய்தி நிறைய இருக்கு. சரி, உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன். நான் ஷேர் பாக்ஸ் நிறைய அளவு இருக்கிறதுனால அது போகல. சரி, குறிப்பா பல்லாண்டு வாழ்க, நீதிக்கு தலைவணங்கு, இதயக்கனி, இன்று போல் என்றும் வாழ்க, நவரத்தினம், ஊருக்கு உழைப்பவன், வெள்ளை ரோஜா என்பன போன்று நிறைய திரைப்படங்களுக்கு இவர் பாடல்களை எழுதியிருக்கிறார். ஒரு படத்துக்கு வசனம் கூட எழுதியிருக்கிறார். பஞ்சவர்ணம் இந்த படத்திற்கு இவர் வசனம் எழுதியிருக்கிறார். இவர் இதழ்களையும் ஒரு இதழையும் நடத்தியிருக்கிறார். சோதனை என்று ஒரு இதழ், சோதனை என்று ஒரு இதழ் 1973 இந்த இதழ் வெளிவந்தது. 1973. சரி, இவரை பற்றிய உங்களுடைய ஆழ்மன தகவல்கள். இவர் 3 முதல்வர்களுடையுமே இதா இருந்தவங்க. 3 முதல்வருமே இவருக்கு சிறப்பு செய்திருக்காங்க. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா. ஆமா ஆமா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு இவர் பாட்டுங்க. நல்லவனுக்கு நல்லவன். சரி, மற்றும் ஒரு பேராசிரியரை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை மாநில கல்லூரியில தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியர், கவிஞர் மு. மேத்தா அவர்கள். மு. மேத்தா அவர்கள் இவருடைய சிறப்பு ஒரு கல்லூரி பேராசிரியர், அதுவும் மாநில கல்லூரி பேராசிரியர். இவருடைய அடையாளம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர். சாகித்ய விருது பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆமா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு 2006ஆம் ஆண்டு விருது பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓமை, உருவகம் இது போன்ற நிலைகள்ல பழமை புதுமை இரண்டையும் வெளிப்படுத்தக்கூடிய கவிஞர். இவருடைய முதல் கவிதை தொகுப்பு கண்ணீர் பூக்கள். இவருக்கு புகழை தேடி கொடுத்த மற்றும் ஒரு நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, கண்ணீர் பூக்கள், இவையெல்லாம் சிறந்த படைப்புகள். அதே நேரத்துல துவக்க காலகட்டத்துல இவரை பெரிய அளவிற்கு அறிமுகம் செய்து வைத்த, சமுதாயத்துக்கு புகழை தேடி தந்த ஒரு கவிதை என்று சொன்னா அது தேச பிதாவுக்கு ஒரு தெரு பாடகனின் அஞ்சலி என்பது. தேச பிதாவுக்கு ஒரு தெரு பாடகனின் அஞ்சலி என்கிற கவிதை தான். இதே போன்று அடுத்த முக்கியமான ஒரு படைப்பு ஊர்வலம், சோழ நிலா. ஊர்வலம், சோழ நிலா.
சோழ நிலைன்னு வந்துடுச்சு. அத சோழ நிலா. இந்த சோழ நிலா தான் ஆனந்த விகடன் இதழ்ல அந்த இதழ் நடத்திய இலக்கிய போட்டியில முதல் பரிசு பெற்றது. ஊர்வலம் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்றது. மற்றும் வானம்பாடி என்கிற அந்த புதுக்கவிதை ஏடு, அதுவும் இவரை அறிமுகப்படுத்திய மிக முக்கியமான ஒரு ஏடு வானம்பாடி. ஆக படைப்புகள் என்று பார்க்கும்போது கண்ணீர் பூக்கள் முதல் கவிதை தொகுப்பு, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சாகித்ய அகாதமி, ஒரு கவிதை, முக்கிய கவிதை தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலி, பிறகு ஊர்வலம், சோழ நிலா, இவையெல்லாம் முக்கிய படைப்புகள். இவருடைய கருத்தை இவருடைய ஒரு கவிதையே நமக்கு வெளிப்படுத்தும். இந்த கவிதை என்னன்னா, அவர் சொல்றாரு, நான் வெட்ட வெட்ட தழைப்பேன், இறப்பினில் கண் விழிப்பேன், மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை என்று சொல்லுவார். நான் வெட்ட வெட்ட தழைப்பேன், இறப்பினில் கண் விழிப்பேன், மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை. இவருடைய படைப்புகள், மு மேத்தா அவர்களுடைய படைப்புகள் கவிதை நூல்கள்ல தான் நிறைய எழுதியிருக்கிறார். ஒரு 22 நூல்களை இவர் படைத்திருக்கிறார். கவிதை நூல்கள். இந்த நூல்களை எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இவருடைய முதல் படைப்பு கண்ணீர் பூக்கள், இறுதி படைப்பு நாயகம் ஒரு காவியம். அதிலேயே இவரை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், செய்திகள்லாம் இவரை பற்றி நாம கொடுத்திருக்கோம். ஒரு கூடுதலாகத்தான் மீண்டும் இந்த செய்திகளை பார்க்கிறோம். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மனச்சிறகு, அவர்கள் வருகிறார்கள், முகத்துக்கு முகம், நடந்த நாடகங்கள், காத்திருந்த காற்று, ஒரு வானம் இரு சிறகு, திருவிழாவில் தெருப்பாடகன், நந்தவன நாட்கள், இதயத்தில் நாற்காலி, என்னுடைய போதி மரங்கள், கனவு குதிரைகள், கம்பன் கவியரங்கில், என் பிள்ளைத்தமிழ், ஒற்றை தீக்குச்சி, மனிதனை தேடி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, மு மேத்தா கவிதைகள், கலைஞருக்கும் தமிழென்று பேர், கனவுகளின் கையெடுத்து, நாயகம் ஒரு காவியம். இவருடைய கட்டுரை நூல் மு மேத்தா அவர் ஒரு திறந்த புத்தகம். கட்டுரை நூலுடைய பெயரும் திறந்த புத்தகம் என்பதுதான். 2 நாவல்களையும் எழுதியிருக்கிறார். சோழ நிலா, மகுட நிலா என்று. சரி, இவரை பற்றிய உங்களுடைய முக்கிய செய்திகள். திரைப்படங்கள்லயும் பாடல்கள் எழுதியிருக்கேன். ஆமா. என்றாலும் இவரை அறிமுகப்படுத்துகிற கண்ணாடியா இவருடைய படைப்புகள் தான் இருக்கு. ஆமாங்க. சரி, சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம் சிற்பி என்கிற
ஒரு பெயராலே அழைக்கப்படக்கூடியவர். கோவை மாவட்டத்துக்கு சொந்தக்காரர், நல்ல மொழிபெயர்ப்பாளர், பேராசிரியர், இதழாசிரியர், நல்ல கல்வியாளர். பொள்ளாச்சி இந்த நல்லமுத்து மகாலிங்கம் கல்லூரியில தான் விரிவுரையாளராக பணியாற்றியவர். பிறகு பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றியவர் சிற்பி பாலசுப்ரமணியன். இவருடைய படைப்பு, 2 படைப்புக்காக 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். ஒரு மொழிபெயர்ப்பு நூல், மற்றொன்று படைப்பிலக்கிய நூல். இந்த மொழிபெயர்ப்பு நூல் என்ன நூல்? இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். கவிதை ஒரு கிராமத்து நதிங்கய்யா. சரி சரி. மற்றொரு நூல் சரி, நாம பார்க்கலாம். ஒரு நிறைய பணிகளை செய்திருக்கிறார். ஒரு பல்கலைக்கழகத்தோட தமிழ்துறை தலைவர் அப்படிங்கிறதுனால இவருடைய பணிகளுக்கு எல்லை இல்லாத அளவிற்கு விரிந்து இருக்கு. சரி, இவருடைய கவிதை நூல்கள் 20 நூல்களை வெளியிட்டு இருக்கிறார் சிற்பி அவர்கள். இந்த பட்டியலை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுல ஒரு நூல் கவிதை படைப்புல இருக்கு. சாகித்ய அகாதமி விருது 1998. ஒரு கிராமத்து நதி. நிலவுப்பூ, சிரித்த முத்துக்கள், ஒளிப்பறவை, வெளிச்சம், இதுவும் நல்ல படைப்பு. சர்ப்ப யாகம், புன்னகை பூக்கும் பூனைகள், மௌன மயக்கங்கள், சூரிய நிழல், இறகு, சிற்பியின் கவிதை வானம், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி, பெருமூச்சுகளின் பள்ளத்தாக்கு, பாரதி கைதியன் 253. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த படைப்பும், இந்த பாரதி கைதியன் இந்த படைப்பும், இந்த பூஜ்ஜியங்களின் சங்கிலி இது தமிழக அரசின் பரிசு பெற்றது. நல்ல நூல். இன்னொரு நூல் அக்னி சாட்சி, மலையாள நாவல மொழிபெயர்த்தாரு. சரி சரி சரி. மொழிபெயர்ப்பு மலையாள நாவல் பேரு அக்னி சாட்சி தான். லலிதாம்பிகா அந்தர்ஜனம் அவங்க எழுதின நூலை தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. அதுவும் அக்னி சாட்சி தான். சரி சரி, எல்லாரும் குறிச்சுக்கோங்க. 2000 கிராமத்து நதி 2002, அது 2000 மொழிபெயர்ப்பு. இந்த கவிதை படைப்புகள்லயே இந்த மௌன மயக்கங்கள் 6வது நூலா கொடுத்திருக்கும் பாருங்க. மௌன மயக்கங்கள் அதுவும் முக்கிய படைப்பு, தமிழக அரசின் பரிசு பெற்றது. மூடு பணி, சிற்பி கவிதை பயணங்கள், தேவயானி, மகாத்மா, சிற்பி கவிதைகள்
நீலக்குருவி, கவிதை வானம். இவர் கவிதை நாடகம் ஒன்று எழுதியிருக்கிறார், ஆதிரை என்கிற பெயரில். கவிதை நாடகம் ஆதிரை. சிறுவர்களுக்காக ஒரு 2 நூல்களையும் எழுதியிருக்கிறார். ஒரு ஆத்திச்சூடி, மற்றொன்று வண்ணப்பூக்கள் என்று. சிற்பி அவர்களும் ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார். அதற்கு பெயர் சிற்பி தரும் ஆத்திச்சூடி என்று அமைத்திருக்கிறார். சிற்பி தரும் ஆத்திச்சூடி, மற்றொன்று வண்ணப்பூக்கள். உரைநடை நூல்கள் பல எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் பெரும்பான்மை கட்டுரை தொகுப்புகள். ஒரு அகடமிஷியன் அப்படின்னாலே நிறைய படைப்புகளை இன்னைக்கு வெளியிட வேண்டியிருக்கு. சரி, இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, இல்லறமே நல்லறம், அலையும் சுவடும், மின்னல் கீற்று, சிற்பியின் கட்டுரைகள், படைப்பும் பார்வையும், கவிதை நேரங்கள், மகாகவி, நேற்று பெய்த மழை, நல்லா இருக்கு, காற்று வரைந்த ஓவியம், புதிர் எதிர்காலம், மனம் புகும் சொற்கள் என்று ஒரு 13 உரைநடை நூல்கள். அதை காட்டிலும் வாழ்க்கை வரலாற்று நூல்கள், இது ஒரு நல்ல முயற்சி. ஒரு 8 பேரோட வாழ்க்கை வரலாற்றை இவர் நூலாக எழுதியிருக்கிறார். ராமானுசர் வரலாறு, மாப்பா பெரியசாமி தூரன், பாரத ரத்னம் சி சுப்பிரமணியம், ஆர் சண்முக சுந்தரம், சே ப நரசிம்மலு நாயுடு, மகாகவி பாரதியார், நம்மாழ்வார், தொண்டில் கனிந்த தூரன் என்று ராமானுசர், தூரன், சி சுப்பிரமணியம், ஆர் சண்முக சுந்தரம், நரசிம்மலு நாயுடு, பாரதியார், நம்மாழ்வார் என்று தூரனை பற்றிய 2 நூல் எழுதியிருக்கிறார். மொழிபெயர்ப்பிலும் இவருடைய கவனங்கள் சென்று இருக்கு. அதுல கவிதைகள், புதினங்கள் என்று இலக்கிய வரலாறும் எழுதியிருக்கிறார். சிற்பியோட இலக்கிய வரலாறு நூல் ஒண்ணு இருக்கு. மேடம் சொன்ன மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு புதினம், அக்னி சாட்சி என்கிற புதினம் ஒவ்வொன்றா செய்திகள் எழுதிக்கலாம். 11 நூல்கள் இவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். 11 நூல்களை. அதிலே கவிதை நூல்கள் 5. இதெல்லாம் படிக்கிற போது நமக்கு ஒரு உற்சாகம், நாமும் இது போன்று ஏதாவது ஒரு துறையில ஈடுபடணும், மொழிபெயர்ப்புல குறிப்பா ஈடுபடணும் என்று. சச்சிதானந்தன் கவிதைகள், உஜ்ஜயினி, கவிதை மீண்டும் வரும், காலத்தை உறங்க விட மாட்டேன், கேஜி சங்கரம்பிள்ளை கவிதைகள், இதெல்லாம் மொழிபெயர்ப்பு கவிதைகள். புதினங்கள்ல ஒரு 3 புதினங்களை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு புதினம்தான் அக்னி சாட்சி. 1996 வெளியிடப்பட்ட ஆண்டு. ஒரு சங்கீதம் போல், வாரணாசி என்கிற நூல்கள். இதை தாண்டி மற்ற ஒரு 3 நூல்களை இவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். தேனீக்களும் மக்களும், சாதனைகள் எப்போதும் சாத்தியம்தான், இது கிரண்பேடி அவங்க எழுதினது. வெள்ளிப்பனி மலையின் மீது, இது இந்த
படைப்புகள் எல்லாம் மொழிபெயர்ப்பு படைப்புகள். தமிழ் இலக்கிய வரலாறு அதுவும் எடுத்திருக்கிறார். ஒரு கூடுதல் தகவல்களை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் இலக்கிய வரலாறு 2010 வெளியிட்டார். திருக்குறளுக்கும் உரை எழுதியிருக்கிறார், திருப்பாவைக்கும் உரை எழுதியிருக்கிறார். அதை தாண்டி பல நூல்களை எல்லாம், பிறர் எழுதிய நூல்களை எல்லாம் பதிப்பு செய்திருக்கிறார், பதிப்புக்கு கொண்டு வந்திருக்கிறார். பதிப்புக்கு வராத குறிப்பா பாரதியினுடைய இந்த படைப்புகள், கட்டுரைகள்லாம் இவர் பதிப்புல கொண்டு வந்திருக்கிறார். இவருடைய மேற்பார்வையில 15 முனைவர் பட்ட ஆய்வுகள், 6 இள முனைவர் பட்ட ஆய்வுகள் நடந்திருக்கு. சரி, நிறைய விருதுகள், நம்ம குறிப்பிடத்தகுந்த விருதுகள் வந்து சாகித்ய அகாதமியும் தமிழ்நாடு அரசோட அந்த விருதும். இவரை பற்றியே நிறைய பேர் ஆய்வு செய்து முனைவர் பட்ட, இள முனைவர் பட்ட ஆய்வுகள்லாம் செய்து பட்டங்கள் பெற்றிருக்காங்க. இருக்கட்டும், நம்ம படைப்புகள் என்கிற அளவில் முக்கியமான செய்தியோடு நம்ம அடுத்த நிலை நோக்கி பயணிக்கிறோம். இவரை பற்றி உங்களுடைய தகவல்கள். கவிஞர் கோன்னு அழைக்கப்பட்டவர். கவிஞர் கோ. ஆமாங்க. சரி, கவிஞர் கோ. அடுத்து அடுத்த கவிஞரை நம்ம பார்க்கலாம். கவிஞர் மீரா அவர்கள். மீரா அவர்கள். மீரா என்று சொன்னாலே மீ ராசேந்திரன், மீ ராசேந்திரன் என்பதுதான் மீரா என்று சுருக்கமாக வைக்கப்பட்டது, வழங்கப்பட்டது. இயற்பெயர் மீ ராசேந்திரன் என்பது. இவர் சிவகங்கை பகுதியைச் சேர்ந்தவர். மதுரை தியாகராசர் கல்லூரியில முனைவர் பட்டத்தை முடித்தவர். ஒரு நிமிஷம். மகாகவி பாரதியாருக்காக ஒரு 10 நாள் விழா எடுத்து கொண்டாடினார் சிவகங்கையில. இவருடைய பணிகள்ல அது ஒரு குறிப்பிடத்தகுந்த பணி. பாரதியாருக்கு இந்த 100ஆண்டு விழா சிவகங்கையில 10 நாள் கொண்டாடினார். இவரும் ஒரு பதிப்பகம், 2 பதிப்பகத்தை நிறுவி இருக்கிறார். அன்னம் பதிப்பகம், அகரம் பதிப்பகம். அன்னம், அகரம் குறிச்சு வச்சுக்கோங்க. இரண்டா ஒன்றா என்பதை உறுதிப்படுத்தலாம். அன்னம், அகரம் என்று ஏற்கனவே ஒரு கவிஞர் ஒரு பதிப்பகத்தை நிறுவியிருக்கிறார் என்று பார்த்தோம். முத்துக்குமார். சரி, சரி. இவருடைய பிறப்பு காலமும் சுதந்திரத்திற்கு முன்புதான். 1938. அப்படி இருக்கும்போது அந்த கால சூழல் இவருடைய படைப்புகள்ல வெளிப்பட்டு இருக்கும். பாரதியாருக்கு அடுத்த காலகட்ட கவிஞர்கள்ல இவரும் ஒரு நபர். இவருடைய மறைவு 2002. மீ ராசேந்திரன் அவருடைய படைப்புகள்ல குறிப்பிடத்தகுந்த ஒரு படைப்பு மண்ணியல் சிறுதேர் ஒரு மதிப்பீடு என்கிற ஒரு திறனாய்வு நூல்.
மன்னியல் சிறிதே ஒரு மதிப்பீடு என்று ஒரு திறனாய்வு நூலை வெளியிட்டிருக்கிறார். இவருடைய கவிதைகள் 7 நூல்கள். மீ. ராசேந்திரன் கவிதைகள் 3ம் 6ம், மன்னர் நினைவில், கனவுகள் கற்பனைகள், கனவுகள் கூட்டல் கற்பனைகள் ஈக்குவல் காகிதங்கள். இது தேர்வில் கேட்கப்பட்ட பகுதி மீரா. பிறகு ஊசிகள், கோடையும் வசந்தமும், குக்கு என்று. இவருடைய கட்டுரைகள் 3 தொகுப்புகளா வெளியிடப்பட்டிருக்கு. முதலாவது வா இந்த பக்கம், எதிர்கால தமிழ் கவிதை, மீரா கட்டுரைகள் என்று. இவர் 2 இதழ்களை நடத்தி இருக்கிறார். ஒன்று அன்னம் விடுத்தூது, 2 கவி என்கிற ஒரு இதழ். நடத்திய இதழ்கள் 2 அன்னம் விடுத்தூது, கவி என்று. இவரும் பாரதியாருடைய சில கட்டுரைகள் கவிதைகளை எல்லாம் தொகுத்து வெளியிட்டு இருக்கிறார். மீ. ராசேந்திரன் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள்? அப்துல் ரஹ்மான் இவர் வகுப்பு தோழர். அப்துல் ரஹ்மான் இவர். சரி, வேற? அடுத்த கவிஞரை பற்றி நாம் பார்க்கலாம். கவிஞர் புவியரசு. கவிஞர் புவியரசு இவருடைய இயற்பெயர் எஸ். ஜெகநாதன். இவரும் சாகித்ய அகாதமி விருதாளர், நல்ல மொழிபெயர்ப்பாளரும் கூட. கையொப்பம் நூலுக்கு சாகித்ய அகாதமி. என்ன நூலுங்கம்மா? கையொப்பம். கை ஒப்பம். உறுதியான செய்தியா? ஆமாங்கய்யா, கையொப்பம் தான். எவ்வகை நூல்? புவியரசு. பாருங்களேன், கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். உறுதிப்படுத்தி சொல்லுங்கம்மா. ஐயா கையொப்பம் தாங்க ஐயா, கவிதை தொகுப்பு 2009. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, 2007ல மொழிபெயர்ப்புக்காக. சரி சரி, மொழிபெயர்ப்புக்காக மற்றும் ஒரு சாகித்ய அகாதமி இவர் வாங்கியிருக்கார். 2007ல தான் முதல் சாகித்ய அகாதமி. புரட்சிக்காரன். புரட்சிக்காரன் அது வங்கத்தோடது. அடுத்து நீங்க சொன்னது சரி. கையொப்பம் இரண்டாவதாக 2009ல சாகித்ய அகாதமி. ஏற்கனவே ஒரு கவிஞர் 2 முறை சாகித்ய அகாடமி வாங்கின கவிஞரை பார்த்தோம். யாரு? சிற்பி அவர்கள். சிற்பி அவர்கள். அவர் பணியாற்றிய பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம். சில நேரத்துல கேட்டுறாங்க, முக்கியமான நபர்கள், அதுவும் ஒரு துணைத் தலைவர் என்கிற பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது துணைவேந்தர் என்கிற பொறுப்புல பணியாற்றக்கூடிய தமிழறிஞர்கள் உங்க பணியாற்றிய கல்வி நிறுவனத்தையும் கேட்கிறாங்க. சரி, இவரை பற்றிய ஒரு பார்வையை பார்க்கலாம். உடுமலை பேட்டை அந்த பகுதியை சேர்ந்தவர், அங்கு பிறந்தவர்.
கோயம்புத்தூர்ல கல்லூரி படிப்பை படித்தவர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணியில இருந்தவர். இவருடைய படைப்புகள்லாம் 1952 முதல் தான் வெளியாயின. இவர் அரசியல் ரீதியா ஒரு மார்க்சியவாதி. இன்னொரு வகையில பார்த்தோம்னா திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர் என்று கூட சிலர் இவரை சொல்றாங்க. மார்க்சியவாதி இவர். அப்படின்னா அவருடைய படைப்புகள், கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒருவாறு நம்மால் யூகிக்க முடியும். வானம்பாடி இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள்ல இவரும் ஒரு நபர். 80க்கும் மேற்பட்ட படைப்புகளை கொடுத்திருக்கிறார். இதுல மொழிபெயர்ப்பாளர் புவியரசு எஸ் ஜெகநாதன் அவர்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளர். குறிப்பா ஷேக்ஸ்பியர், கலீல் கிப்ரான், உமர் கய்யாம், ஓஷோ, டாஸ்டோஸ்கி, ஃபியோடார், தாகூர் இது போன்ற அறிஞர்களுடைய படைப்புகளை எல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்திருக்காரு. இவருடைய படைப்புகள் பிற மொழிகளிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பா சிங்கள மொழி, ஆங்கில மொழி, ரஷ்ய மொழி, மலையாளம், கன்னடம், இந்தி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரி, இந்த மொழிபெயர்ப்பு நூல்களை மட்டும் குறிப்பா முக்கியமா நம்ம குறித்து வைத்துக் கொள்ளணும். இவருடைய கவிதை புரட்சிக்காரன் என்பது 2007 சாகித்ய அகாதமி விருது பெற்றது. பிறகு கையொப்பம் 2009 சாகித்ய அகாதமி விருது பெற்றது. தமிழ் ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பையே அவர் ஏற்படுத்தினார். அந்த அமைப்பை ஒரு அறக்கட்டளையாகவே நிர்வகித்தார். அதனுடைய பெயர் தான் புவியரசு வளர்ச்சி மையம் என்பது. புவியரசு வளர்ச்சி மையம் என்பது. சரி, இவருடைய மொழிபெயர்ப்புகள் முதன்மையா நூல்களை எழுதிய ஆசிரியரா அறியப்படல. ஆனால் பிறமொழி நூல்களை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாளராகத்தான் பெரிய பார்வையில அறியப்படுகிறார். மொழிபெயர்ப்புகள் பற்றிய தகவல்களை நம்ம பார்க்கலாம். தி புக் ஆஃப் மிர்டாட், இது மிக்கைல் நைமா, அதாவது ஓஷோவினால் பாராட்டப்பட்ட புத்தகம் இது. இந்த மிக்கைல் நைமா அவங்க எழுதின நூலோட மொழிபெயர்ப்பு. பிறகு தி பிரதர்ஸ் கர்மசவ், ஃபியோடார் டாஸ்டோவ்ஸ்கி எழுதினது. பிறகு ஹாம்லெட், ஒத்தல்லோ, ரோமியோ அண்ட் ஜூலியட், உமர் கய்யாமின் ருபாயித். உமர் கய்யாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்த மற்றொரு கவிஞர் கவிமணி. சரி, இவருடைய நாடகங்களா ஒரு 2 நூல்கள் இருக்கின்றன. ஒன்று மனிதன், மற்றொன்று மூன்றாம் பிறை. இவர் பெற்ற விருதுகள் எல்லாமே குறிப்பிடத்தகுந்த விருதுகள் என்பதனால இவருக்கு மட்டும் இந்த செய்திகளை சிறப்பாக பார்க்கிறோம். சாகித்ய அகாதமி விருது 2007, கலைஞர் பொற்கிழி விருது 2008, மீண்டும் சாகித்ய அகாதமி விருது 2009, சாகித்ய புரஸ்கார் விருது கேரள பண்பாட்டு மையம்
வழங்கியது. ஆக புவியரசு இயற்பெயர் எஸ் ஜெகநாதன். முழுக்க முழுக்க மொழிபெயர்ப்பு என்கிற வகையில் சிறப்பு பெற்றவர். 2 முறை சாகித்ய அகாதமி விருதை பெற்றிருக்கிறார். முதல் சாகித்ய அகாதமி விருது 2007 புரட்சிக்காரன் என்கிற நூலுக்கு, அடுத்து 2009 கையொப்பம் என்கிற நூலுக்கு. புவியரசு புரட்சிக்காரன், புவியரசு கையொப்பம். இவரை பற்றிய உங்களுடைய கூடுதல் தகவல்கள்? ஐயா தேனிங்கிற ஒரு இதழ் நடத்தியிருக்காரு. இதழ் செய்தி கொடுத்தோம். தேனி என்கிற இதழா? ஆமாங்க ஐயா. சரி. பிறகு ஐயா கவிதை தொகுப்புல மீறல், இதுதான், புல்லாங்குழலே, முக்கூடல், ஒரு முக்கிய அறிவிப்பு, இந்த கவிதை தொகுப்புலாம் இருக்கு. ஒரு சற்றேறக்குள்ள ஒரு 80 நூல்கள் இவருடைய படைப்புகளா அறியப்படுது. ஆனாலும் சரி, மொழிபெயர்ப்பால் சிறப்பு பெற்றோர் என்பதனால அந்த வகையில பார்த்து நம்ம நகர்ந்துட்டோம். 80க்கும் மேற்பட்ட படைப்புகளை கொடுத்திருக்கிறார் புவியரசு அவர்கள். முக்கியமான படைப்புகள் இருந்து நினைவு கூறுங்க. ஒரே ஒரு நெட் எக்ஸாம்ல மீறல் கவிதை தொகுப்பு யாரோடதுன்னு கேட்டிருந்தாங்க. என்ன மீறலா? மீறல் மீறல் நீரல். சரி, மீறல் மீறல். ஓகே. தன்னகரம். ஆமாங்க ஐயா. அடுத்த செய்திக்கு பயணிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், தற்கால ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை, ஈரோடு தமிழன்பன் அவர்கள். இவரை பற்றி பார்க்கணும்னா ஒரு வகுப்பு போதாது. என்றாலும் தேர்வு நோக்கில் சுருங்க பார்த்து அடுத்த நிலைக்கு நாம போகுது. வாழும் கவிஞர்கள்ல மூத்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தாரோ அப்படியே அவருடைய புறத்தோற்றம், அவருடைய புற வெளிப்பாடு இருக்கு. ஆனால் அவருடைய பேச்சு தான் அவருடைய அகவளர்ச்சியை வெளிப்படுத்து. தொடர்ந்து இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஈரோடு சென்னிமலை பகுதியை சேர்ந்தவர். அதனால்தான் சென்னிமலை, தாம் பிறந்த அந்த ஊராகிய சென்னிமலை கிளியோபாட்ராக்கள் என்று கூட ஒரு நூல் எழுதியிருப்பார். 1933 பிறந்தவர். ஈரோடு தமிழன்பன் அவர்கள். இவருக்கு பல முகங்கள் உண்டு. அதிலும் தற்கால வாழும் கவிஞர்கள்ல மரபு கவிதையை மிகுதியாக எழுதக்கூடிய ஒரு கவிஞர் என்கிற சிறப்போடு புதிய புது கவிதை வடிவங்களை தமிழில் முதலாக படைத்த ஒரு படைப்பாளியாகவும் ஈரோடு தமிழன்பன் விளங்குகிறார். நல்ல சிறுகதை ஆசிரியர், புதின ஆசிரியர், நாடக ஆசிரியர், சிறார் இலக்கிய படைப்பாளி, வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர், திறனாய்வாளர், கட்டுரையாளர், நல்ல ஓவியர், சொற்பொழிவாளர், ஏன் திரைப்பட இயக்குனர், திரைப்பட பாடலாசிரியர், ஒரு இதையும் தாண்டி வானொலி செய்தி வாசிப்பாளர், மிகச்சிறந்த செய்தி வாசிப்பாளர்.
சென்னை தொலைக்காட்சி நிலையத்திலையும் செய்தி வாசிப்பு. ஆமா ஆமா, சென்னை தொலைக்காட்சி நிலையத்துல பகுதி நேரமா நல்ல செய்தி வாசிப்பாளரா இருந்தவர். சென்னை புதுக்கல்லூரியில தமிழ்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சரி, தேர்வு நோக்கில் இவருடைய படைப்பா முக்கியமா நாம் பார்க்கக்கூடிய படைப்புகள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதன்மை படைப்பு. எந்த நூல்? வணக்கம் வள்ளுவன். வணக்கம் வள்ளுவர் என்கிற ஒரு நூல். இரண்டாயிரத்து 4ஆம் ஆண்டு இந்த கவிதை தொகுப்பிற்காக இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார். வணக்கம் வள்ளுவர் இதே போன்று இதோடு தொடர்புடைய மற்றொரு பெயர்ல ஒரு நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. வணக்கம் வள்ளுவர் என்பதோடு ஒரு சிறு எழுத்துக்கள் மட்டும், ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் மாற்றம் பெற்ற ஒரு நூல். ஐயா சூடியப்பூ சூடு இருக்காருமா? இல்ல வள்ளுவர் என்ற சொல்லே வருங்க அந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள்ல. பாருங்க, முயற்சி பண்ணுங்க. சரி, ஐயா வாழும் வள்ளுவம், திறனாய்வு நூல். சிறப்பு சிறப்பு. வாழும் வள்ளுவம் என்ன, யாருடைய படைப்பு? இருங்க, நூல் பேர் ஞாபகம் வந்துருச்சு. ஐயா வாசை குழந்தை சாமியோடது. 1986 நாம அந்த ஒரு பட்டியலை கொடுத்து நாம ஒரு முறை அதை மீள்பார்வை செய்வோம். ஆண்டு வரிசையில என்னென்ன நூல்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்று இருக்கின்றன என்பதை பார்ப்போம். அந்த செய்தியை நினைவு கூறதான் நான் அந்த வினாவை தொடுத்திருந்தேன். வாசை அவர்களுடைய வாழும் வள்ளுவம் திறனாய்வு நூல் அது. சரி சரி. ஈரோடு பக்கம் நாம இப்ப திரும்பலாம். தமிழக அரசோட கலைமாமணி விருதும் பெற்றவர் இவர். இவருடைய படைப்புகள் நிறைய இருக்குங்க. குறிப்பிட்ட முக்கிய படைப்புகளை நம்ம பார்க்கலாம். முதலில் கவிதைகளை பார்ப்போம், பிறகு புதினம் என்கிற வகையில நூலை பார்க்கலாம். ஈரோடு தமிழன்பன் கவிதைகள் என்கிற பெயர்லேயே இவருடைய ஒரு படைப்பு இருக்கு. கவிதைகள் சிலிர்ப்புகள், தீவுகள் கரையேறுகின்றன, பிறகு தோணிகள் வருகின்றன, இவையெல்லாம் 1970 வெளிவந்தது. அடுத்து 1982 அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம், பிறகு காலத்திற்கு ஒரு நாள் முந்தி, இந்த நூல்கள் 1985 ஊமை வெயில், குடைராட்டினம், சூரிய பிறைகள் நல்ல படைப்பு. 1990 ஆண்டுல
கண்ணுக்கு வெளியே சில கணாக்கள். ஆயிரத்தி 1995 எதுக்கு ஆண்டுனா சில நேரம் காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லிடுறாங்க. அதற்காக என் வீட்டுக்கு எதிரே ஓர் எருக்கஞ்செடி. வீட்டுக்கு முன்னாடி எருக்கஞ்செடி இருக்கலாமா? இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடாது. என் வீட்டுக்கு எதிரே ஒரு எருக்கஞ்செடி. நடை மறந்த நதியும் திசை மாறிய ஓடையும். பிறகு அணைக்கவா என்ற அமெரிக்கா. அடுத்து ஒரு படைப்பு பாருங்க. வால்ட் விட்மன். அவருடைய கவிதைகள்ல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. அவர் சொல்றாரு, உன் வீட்டிற்கு நான் வந்திருந்தேன் வால்ட் விட்மன். என்று ஒரு நூல். பிறகு 2000 ஆண்டுல வெளியிடப்பட்ட ஒரு நூல் தான் வணக்கம் வள்ளுவ என்கிற ஒரு கவிதை நூல். 2000 வெளியிடப்பட்டது. ஆனால் விருது பெற்றது 2004. விருது பெற்றது 2004. சென்னிமலை கிளியோபாட்ராக்கள். வார்த்தைகள் கேட்ட வரம். பிறகு தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு படைப்பு வெளியிட்டு கொண்டே இருக்காரு. ஏதாவது ஒரு அரசியல் நிகழ்ச்சி என்று சொன்னா மக்களோடு மக்களா கூட்டத்தோடு கூட்டமா அப்படியே நின்றுகிட்டு இருப்பார். ஜனங்க எப்படி ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு வேடிக்கை பாக்குறாங்களோ அவங்க பேச்ச, அந்த மாதிரி நின்றுட்டு அந்த நிகழ்ச்சியை கவனிப்பாரு. அதை வைத்துக்கொண்டு அப்படியே ஒரு படைப்பை வெளிப்படுத்துவார். சரி, 2003 இவர்களோடும் இவற்றோடும். ஒரு முறை நான் நேரடியா பார்த்தது, ஒரு கலைஞர் கூட்டம் தீவுத்திடல்ல நடக்குது. சரின்ட்டு நானும் போயிருந்தேன். போயிட்டு உள்ள போயிட்டு ஒரு பக்கமா நின்றுட்டு இருக்கேன். பக்கத்துல யாருன்னு திரும்பி பார்த்தா இவரும் நின்றுட்டு இருக்காரு. எத்தனையோ பேர் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி சாதாரணமா எளிமைக்கு ஒரு உதாரணம் என்று கூட நம்ம சொல்லலாம். சரி, 2004 கணாக்காணும் வினாக்கள். மின்னல் உறங்கும் போது. அது உறங்கும் போது, உறங்கும் போது இருக்கு, அதை மாத்திக்கோங்க. உறங்கும் போது. இந்த நூல் பாருங்க. கதவை தட்டிய பழைய காதலி. 2005 விடியல் விழுதுகள். கவின் குறுநூறு. சரிங்க, அது தொடர்ந்து கொண்டே போகிறது படைப்புகள். ஓலைச்சுவடியும் குறுந்தகடும்.
பிறகு அதே ஆண்டுல சொல்ல வந்தது. இந்த அளவில் இந்த படைப்புகள்லாம் கவிதை படைப்பு போதும். அடுத்து முக்கியமான பிற படைப்பை பார்த்து அடுத்த செய்திக்கு போகலாம். இவருடைய ஒரு புதினம் நெஞ்சின் நிழல். நெஞ்சின் நிழல் புதினங்கள் நிறைய எழுதுறது இல்ல, கவிதைகள் தான் மிகுதி. குடை ராட்டினம் சொல்லிட்டு பாடல் தொகுப்பு நூல் ஒண்ணு எழுதியிருக்காரு. குடை ராட்டினம். பிறகு பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள் என்று இவருடைய கட்டுரை நூல் உண்டு. பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள். இது நல்ல முக்கியமான படைப்பு, கட்டுரை நூல் அது. பிறகு கலையா கைவினையா என்று ஒரு கட்டுரை நூல். கலையா கைவினையா. மதிப்பீடுகள், இது ஒரு திறனாய்வு நூல். பிறகு பாப்லோ நெருதா பார்வையில் இந்தியா, இது ஒரு கட்டுரை நூல். இவையெல்லாம் முக்கிய படைப்புகள். இதையும் தாண்டி ஏராளமான படைப்புகள் உண்டு. சென்னிமலை கிளியோபாட்ராக்கள். பிறகு ஒருவண்டி சென்ட்ரு. சென்ட்ரு என்கிற கவிதை வகையில் படைக்கப்பட்ட முதல் தமிழ் நூல் ஒருவண்டி சென்ட்ரு. சென்ட்ரு வடிவில் படைக்கப்பட்ட முதல் தமிழ் நூல் அது. வானம்பாடி கவிதை இயக்கத்தோடு தொடர்பு உடையவர். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர் வரிசையில வரக்கூடியவர். இவர் பெற்ற விருதுகள் ஏராளம். நம்ம சாகித்ய அகாதமி விருது என்கிற முக்கிய விருதோடு நம்ம பயணிக்கலாம். இவருடைய படைப்புகளை பற்றி நிறைய பேர் ஆய்வு செய்து முனைவர் பட்டத்தையும் இளமுனைவர் பட்டத்தையும் பெற்றிருக்காங்க. கூடுதல் செய்திக்காக இவருடைய தொகுப்புகள் நிறைய கொடுத்தா எத்தனை படைப்புகளை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் தெரியல. என்றாலும் தகவல்கள் நிறைய இருக்கு. நிறைய மொழிபெயர்ப்பும் செய்திருக்காரு. சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையிலிருந்து ஒரு யூஜிசி கேர்லிஸ்ட் ஜேர்னல் ஒண்ணு இப்ப வெளிவந்துகிட்டு இருக்கு. நான் படிக்கிறேன். அரிமானோக்கு நான் முதுகலை படிக்கிற நேரத்துல அது அந்த இதழை ஆரம்பிச்சோம், அரிமானோக்கு என்று. அப்போ ஈரோடு தமிழன்பன் அவர்களைத்தான் இதழ் ஆசிரியரா பொறுப்பு, அவருடைய பெயர் போட்டு ஆரம்பிச்சோம். இன்றைக்கு வரைக்குமே அவர் தன்னுடைய இதழாசிரியர் என்கிற வகையில ஒவ்வொரு இதழுக்கு காலாண்டு இதழ் ஏதாவது ஒரு படைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அரிமா நோக்கு ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப சாதாரணமா இருக்கும், யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆனா அது ஒரு யூஜிசி கேர்லிஸ்ட்ல வந்த பிறகு அதனுடைய மகத்துவமே எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஜேர்னல் கொடுத்தா வெளிவரதுக்கு 5 மாசம் 6 மாசம் 8 மாசம் ஆகுது. ஒரு ஆர்டிக்கல் கொடுத்தா.
சரி. உங்களுடைய கருத்துக்கள் இவரை பற்றி? இவருடைய புனைப்பெயர் விடிவெள்ளி. விடிவெள்ளி. சரி. ஏன்னா நிறைய செய்திகள் இதை பற்றி இருக்கு. அதோட மரபில் பூத்து புதுமையில் கனிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபில் பூத்து புதுமையில் கனிந்தவர். இவருடைய முனைவர் பட்டம் வந்து தனிப்பாடல் திரட்டு ஓர் ஆய்வு. மற்ற அவங்களுக்கு முக்கியமான செய்திகள் என்று தோன்றிய செய்திகளை நீங்க வெளிப்படுத்தலாம். சரி, நம்ம அடுத்த பகுதிக்கு பயணிக்கலாம். ஈரோடு தமிழன்பன் அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடன். தமிழ்நாடன் இவருடைய இயற்பெயர் சு ரா மோகன். இவரும் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடன் அவர்கள். சேலத்திலேயே பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி எல்லாவற்றையும் அங்கேயே படித்து ஆசிரியர் பயிற்சியும் முடித்திருக்கிறார். தமிழாசிரியராக பணியாற்றியவர், தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஆக பள்ளி கல்வித்துறையிலேயே தன்னுடைய பணியை செய்தவர். இந்திய அரசோட நல்லாசிரியர் விருதையும் பெற்றவர். பள்ளித்துறையில இருந்தாலும் நல்லாசிரியர் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். இவருடைய படைப்புகள் முக்கியமான படைப்புகள் என்கிற வகையில் இவருடைய செய்திகளை நம்ம பார்க்கலாம். சு ரா மோகன் என்கிற பெயருக்கும் உரியவர் இவர்தான். இவருடைய முதல் கவிதை நூல் கற்பனை சுவடுகள் என்பது. முதல் கவிதை நூல் கற்பனை சுவடுகள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் அணிந்துரை கொடுத்திருக்கார் இந்த நூல்ல. அடுத்து குறிப்பிடத்தகுந்த நூல் சூரியனை பாடுகிறேன். சூரியனை பாடுகிறேன். இதுவும் வெண்பா அமைப்புல எழுதப்பட்ட ஒரு கவிதை நூல். இந்த சூரியன் என்பது யாருன்னா கலைஞர் தான். கலைஞரை பற்றி தான் இவர் பாடிய ஒரு நூல் சூரியனை பாடுகிறேன் என்று. மற்றும் இவர் முத்துக்குமார் இவரை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார், ஆனந்த யாழ் என்று. ஆனந்த யாழ் என்பது முத்துக்குமாரை பற்றிய நினைவு பதிவுகளை தமிழ்நாடன் அவர்கள் எழுதிய நூல். இன்னும் முக்கியமான படைப்புகள் என்று பார்த்தோம்னா நீ ஒரு பகல், ஈரோடு தந்த இடி, சிறகுகளாகும் சிலுவைகள், உயிர் திருடும் உனக்கு,
உயிர் திருடும் உனக்கு. திக் திக் தீபிகா. கூடுதல் செய்தி தான். கலைஞரை பற்றி இவர் எழுதினது, முத்துக்குமாரை பற்றி இவர் எழுதினது முதல் கவிதை நூல். இதை முக்கியமா நினைவில் வச்சுக்கணும். திக் திக் தீபிகா. கனவே கனவே எங்கே போனாய். கனவே கனவே எங்கே போனாய். இவர் கலைஞர்கிட்டையும் சிறப்பு, அதாவது பரிசு பெற்றிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அவரிடமும் ஒரு மாநாட்டுல, தஞ்சை உலக தமிழ் மாநாட்டுல பரிசு பெற்றிருக்கிறார். சரி, இவருடைய தொகுப்பு பணியும் இருக்கு. சில நூல்களை எல்லாம் தொகுத்தும் செய்திருக்கிறார். சரி, தொகுத்த நூல்கள் தமிழ் நாடன் அவர்கள் தொகுத்த நூல்கள். சவுத் இந்தியன் ஸ்டடீஸ், சேலம் மாவட்டம் சில ஆய்வுகள், தருமபுரி மாவட்டம் புதிய ஆய்வுகள், தமிழ்நாட்டு மலைவாழ் பழங்குடி மக்கள், தாரமங்கலம் கெட்டி முதலி அரசர்கள், கொங்கு களஞ்சி என்று. சரி, இவர் ஒடிய மொழி சிறுகதைகளை மொழிபெயர்த்து அதற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஒடிய மொழி சிறுகதைகள் இந்த நூல் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். 1999. இந்த செய்தியோடு நம்ம இவரை பற்றி உங்களுக்கு தெரிந்த செய்திகள். பாரதிதாசனுடைய குமரகுருபர் என்ற நாடகத்தை இவர் தான் முதல்ல அச்சிட்டு கண்டுபிடித்து. பாரதிதாசனின் குமரகுருபர் என்ற நாடகம். ம். அப்புறம் தமிழ் மொழியோட முதல் அச்சு புத்தகத்தையும் இவர் மறு அச்சு செஞ்சவருங்க. அது தஞ்சை உலக தமிழ் மாநாட்டுல சிறப்பு வெளியீடா வந்தது. சரி, ஐயா அந்த நூல் பேர் என்னங்கய்யா? சாகித்ய அகாதமி விருது வாங்கின ஓரி சிறுகதைகள் நூல் பேரு? ஒடிய மொழி சிறுகதைகள் நூல் பெயர். ஒடியா மொழி சிறுகதைகள் தான் நூல் பெயர். தமிழ்நாடனை தொடர்ந்து இன்குலாப் அவர்கள்.
இன்குலாப் இவரும் பரவலாக தமிழகம் அறிந்த ஒரு கவிஞர் இன்குலாப் அவர்கள். 1944 முதல் 2016 வரைக்கும் வாழ்ந்தவர். ஆக இவருடைய பிறப்பு காலம் சுதந்திர போராட்ட சூழல் நிறைந்த காலம். சில பொது உடைமை சிந்தனையாளர். இவரும் சாகித்ய அகாதமி விருதாளர். இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் காந்தல் நாட்கள். ஆமா, 2017. அதுவும் அந்த விருது பாத்தீங்கன்னா இவர் 2016 காலமாயிட்டார். அதற்கு பிறகுதான் இவருக்கு அந்த விருது வழங்கப்படுது. காந்தல் நாட்கள் இன்குலாப். அதனால அவங்க வீட்டுல குடும்பத்தார் அந்த விருதை ஏற்க மறுத்து விட்டார்கள் என்கிற ஒரு செய்தியும் உண்டு. என்றாலும் விருதுக்கு அறிவிக்கப்பட்ட நூல், அந்த ஆண்டுக்குரிய விருது நூல் அது. கீழக்கரை பகுதியில பிறந்தவர். சிவகங்கையில கல்லூரி படிப்பை முடித்தவர். அந்த கல்லூரியில படிக்கிற போது மீரா அங்க பேராசிரியரா இருக்கார். இந்த சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் நினைவு கல்லூரியில. சென்னை புது கல்லூரியில ஆசிரியராக பணியாற்றியவர். ஏற்கனவே ஈரோடு தமிழன்பன் அவர்களும் புதுக்கல்லூரியில் பணியாற்றியவர் என்று பார்த்தோம். அந்த காலகட்டத்துல இவரும் அங்கு பணியாற்றி இருக்கிறார். இன்குலாப் அவர்களும். இவரை சாகுல் அமீது என்கிற பெயருடையவர். இயற்பெயர் பார்த்தோம்னா சே கா சி சாகுல் அமீது. சே கா சி சாகுல் அமீது. இஸ்லாமிய சமுதாயத்துல ரொம்பவும் ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவர். என்றாலும் இவருடைய தந்தை ஒரு சித்த மருத்துவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டவர். இந்த வெண்மணி, கீழ வெண்மணி பகுதியில இந்த தலித் மக்கள்லாம் கொல்லப்பட்டாங்கல்ல 1968. அந்த நிகழ்விற்கு பிறகுதான் இன்குலாப் அவர்கள் மார்க்சிய கருத்துக்களை, இந்த மார்க்சியத்தை நாடுகிறார். கம்யூனிஸ்ட் இயக்க சார்பாளராகவும் மாறுகிறார். இந்த புரட்சிகர இயக்கத்துல, இந்த மார்க்சிய லெனிய இந்த புரட்சிகர இயக்கத்துல ஈடுபாடு கொண்டவர். தமிழ் தேசிய விடுதலையிலும் ஈடுபாடு கொண்டவர். அப்படினாலே தமிழீழ அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தோடும் ஆதரவு கொடுக்கக்கூடியவர் என்பது நமக்கு தெரியுது. விடுதலை புலிகள் இயக்கத்தோட தலைவர் பிரபாகரனை நேரடியாகவே சந்தித்திருக்கிறார் இன்குலாப் அவர்கள். இந்த கல்லூரி ஆசிரியர்களுக்கான கோரிக்கைகள் தொடர்பான பல போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து சென்று போராடியவர். கார்கி என்று ஒரு இதழ், இளவேனில் என்பவர் அதை நடத்தினார். கார்கி என்ற இதழ் நடத்தியவர் இளவேனில். அந்த இதழில தான் இன்குலாப் அவர்கள் தன்னுடைய தொடக்க கால கவிதைகளை எல்லாம் வெளியிடுகிறார். அதற்கு பிறகு இவர் படைப்புகளை வெளியிட்ட இதழ்களின் எண்ணிக்கை ஏராளம். தராசு, நக்கீரன், நாற்காலி, உண்மை, உங்கள் விசிட்டர், இதெல்லாம் இதழ்கள். இது போன்ற இதழ்கள் நிறைய படைப்புகளை வெளியிட்டு இருக்கிறார். இவருடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல், குறிப்பா தலித் மக்களால பாடப்படுகிற ஒரு பாடல், மனுஷங்கடா நாங்க சிறப்புமா சிறப்புமா. மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா என்கிற பாடல். இதை நாம குறித்து வச்சுக்கலாம்.
சரி. இவர் கவிதை, சிறுகதை எழுத்தாளர், கட்டுரை தொகுப்பாளர், நாடக நூல் ஆசிரியர். என்றாலும் கவிதை தொகுப்பு மிகுதியான படைப்பாக இருக்கு. 12 நூல்கள் கவிதை தொகுப்பா வெளியிடப்பட்டிருக்கு. இன்குலாப் கவிதைகள், வெள்ளை இருட்டு, சூரியனை சுமப்பவர்கள், கிழக்கும் பின்தொடரும், பூக்குரல், மீண்டும் இன்குலாப் கவிதைகள் தொகுதி 2 வெளியிடப்படுது. பிறகு ஒவ்வொரு புள்ளையும் முதல் பதிப்பு, 2ஆம் பதிப்பு என்கிற வகையில், பொன்னிக்குருவி, புலி நகைச்சுவடுகள், காந்தல் நாட்கள், ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், இவையெல்லாம் இவருடைய கவிதை தொகுப்பு. சிறுகதை தொகுதி 1 உண்டு. போகிற பாறை, பாறைனாலே போகுமா? ஆனா போகுது. போகி பாறை, மன்னிக்கும், போகி பாறை. கட்டுரை தொகுப்புகள், இன்குலாப் அவருடைய கட்டுரை தொகுதிகள் 2. ஒன்று யுகாக்கினி, மற்றொன்று ஆனால். ஒன்று யுகாக்கினி, மற்றொன்று ஆனால் என்பது. நாடகம் ஒரு 5 நாடகம் எழுதியிருக்கிறார். அந்த 5 நாடகத்தையும் சேர்த்து இவருடைய ஒரு நூலை வந்திருக்கு. அவ்வை, அவையார், எத்தனை அவையார்கள் என்பது பற்றி இவர் எழுதிய மிகவும் பிரசித்தி பெற்ற, புகழ்பெற்ற ஒரு நூல், நல்ல நூலும் கூட. வாய்ப்பு இருந்தா படிச்சு பார்க்கலாம். அவ்வை என்கிற நூல். மணிமேகலை, குரல்கள், துடி, மீட்சி, இந்த 5மே சேர்த்து இன்குலாப் நாடகங்கள் என்று ஒரு நூலும் வந்திருக்கு. அவ்வை நாடகம் நாங்க முதுகலை படிக்கும் போது நடிக்கப்பட்ட ஒரு நாடகம். பல கல்லூரியில பாடத்துல இருக்குங்க. இருக்கு. நிறைய பல்கலைக்கழகத்துல பாடப்பகுதியா படிக்க நல்லா இருக்கும். சில புத்தகங்கள்லாம் ஏண்டா படிக்கணும்னு இருக்கும், சில புத்தகத்தை எல்லாம் இன்னும் படிக்க மாட்டோமான்னு இருக்கும். அந்த வகையில் சிறப்பு பெற்ற ஒரு நூல் 2வது. இவர் என்ன காரணமோ சாகித்ய அகாதமி விருதையும் அவங்க ஏத்துக்கல குடும்பத்தார், கலைமாமணி விருதையும் திருப்பி அளிச்சுட்டாங்க. இதற்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, ஈழத்தமிழர்களை காக்க அரசு தவறிவிட்டது. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இந்த விருதை எப்படி வாங்கிக்க முடியும்? காரணம் இவர் பொது உடைமை கவிஞர் இல்லைங்களா? தமிழர்களுக்கு மிகுதியான ஆதரவு கொடுத்தவர். அவர்கள் மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் இருக்கும்போது எப்படி இந்த விருதை பெற முடியும்? அதிலும் இவர் இறந்த அந்த 2006ஆம் ஆண்டு இலங்கையில் அந்த விடுதலை புலிகள் மிகப்பெரிய உச்சகட்ட துன்பத்தை அனுபவித்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் 2006-7 பிரபாகரன் கொல்லப்படுகிறார். இந்த ஒரு சூழல்ல தான் அவங்க அதை வாங்குவதற்கு உடன்பாடு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கும்பலா நிக்க வச்சு அப்படியே துப்பாக்கி முனையில சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொண்டுட்டு புதைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால ஜேசிபி வச்சு அப்படியே பள்ளம் தோண்டி தோண்டி பிணங்களை தூக்கி போட்டு மண்ணை தள்ளுறதை விட நேரம் இல்லாம அப்படியே கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் எப்படி தெரியும்னா, நான் இப்போ தினமலர் பத்திரிகையில பணி செய்துகிட்டு இருக்கேன். எங்களுடைய நிருபர், தினமலர் நிருபர் நேரடியா அங்க களத்துக்கு போயிருந்தார். ஏன்னா தமிழ்நாடு அரசு சார்பா சில பத்திரிகை ஆசிரியர்களை எல்லாம் நேரடியா களத்துக்கு சென்று செய்தி சேர்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில அவரு ஒவ்வொரு காட்சியையும் படம் பிடிச்சு பிடிச்சு உடனுக்குடன் எங்களுக்கு அனுப்புவாருங்க.
அப்போ பார்த்த அந்த காட்சிகள் தான் ரொம்ப மனதிற்கு கொடுமையான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் ஒரு சிலர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த இறந்த பிணங்களை தூக்கி அந்த குழியில போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பிணத்தோடு பிணமா இவர்கள் படுத்துக்கொண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்ட அந்த சூழல்கள் எல்லாம் உண்டு. அந்த துப்பாக்கி முனையில அவர்களை சுடுகிற போது கூட வாயில பிளாஸ்டிக் ஓட்டிட்டு கையை கட்டிட்டு நிக்க வச்சு அல்லது முட்டி போட வச்சு துப்பாக்கி முனையில் மிரட்டிய சம்பவங்கள் மிக கொடூரமான சம்பவங்கள். அதே நேரம் ஒரு ராஜ்யத்தையே எதிர்த்து ஒரு 25-30 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை நடத்தியிருக்கிறார் என்று சொன்னா உலகத்திலேயே அது பிரபாகரன் அவருடைய ஒரு இயக்கம் தான் நான் நினைக்கிறேன். அரசாங்கத்திற்கு இணையா தரைப்படை, நீர்ப்படை, விமானப்படை, நீர்ப்படை நிறைய கடலுக்குள் அடியில செல்லக்கூடிய நீர்க்கப்பல்லாம் அவர் நிறைய வச்சிருந்தார். அது பற்றி பேச போனோம்னா நிறைய போகும். இந்த அளவிலான சூழல். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். அந்த கருத்துக்களோடு ஒன்றுபட்ட ஒரு கவிஞராக இன்குலாப் அவர்களை நம்ம பார்க்கிறோம். இந்த காரணத்துலதான் அவர்கள் எந்த விருதுமே எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த குடும்பத்தார் இந்த விருதை மறுத்ததற்கும் இது காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுதான் இத்தனை செய்திகளுக்கும் நம்மை நினைவு கூற செய்தது. சரி, ஒரு சில நிமிடங்கள்ல எங்கோ பயணம் செஞ்சிட்டோம். ஏன்னா என்னுடைய வாழ்நாள்ல என்னுடைய மனம் மிகவும் பாதித்த ஒரு காலகட்டத்துல அது ஒரு காலகட்டம். அதே போன்று மற்றொரு சூழல் அப்போது தமிழ்நாட்டிலேயே ஒரு பகுதி, மதுரை நினைக்கிறேன், அநேகமா எனக்கு சரியா தெரியல, இராணுவ வீரர்களை மக்கள் விரட்டி அடித்த ஒரு சூழல். நம்ம தேசத்தையே காக்குற இராணுவ வீரர்களையே அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்குள்ளேயே இப்படி மதிக்காம துன்பப்படுத்துறாங்களே என்பதும் என்னுடைய மனதை வருத்திய சூழல்கள்ல அதுவும் ஒன்று அப்போது. சரி, நம்ம அடுத்த ஆசிரியரை நோக்கி நம்ம பயணிக்கலாம். இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பதிவு செய்யலாங்க. இன்குலாப். செய்திகள் இருக்குங்களா? நம்ம கேட்குது இல்லையா பேசுறது? கேக்குதுங்க கேக்குதுங்க. சரி சரி. செய்தி இலங்கை தமிழர்கள் எடுத்த உடனே சற்று உணர்ச்சி எல்லாரும் கொஞ்சம் பேசுது. சரி, இல்ல எங்களுக்கு இந்த தகவல் தெரியாது இல்லைங்க. இல்ல வெளியில நிறைய அந்த தகவல் தெரிய சூழல் இல்லம்மா. ஆனா நிருபர்கள் வந்து அந்த களத்துக்கே போனாங்க இல்லைங்களா? அப்போ நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து எடுத்து அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. அங்க பத்திரிகையில பணி செய்த காலகட்டம்ன்றதுனால அந்த தகவல்கள் எல்லாம் முழுமையா பார்க்க முடிஞ்சது. நிறைய செய்திகள் வரும், எல்லாத்தையுமே பத்திரிகையில வெளியிட மாட்டாங்க. குறிப்பிட்ட செய்திகள் தான் வெளியிடுவாங்க. புகைப்படமும் நிறைய வரும். சரி, H.G. ரசூல் அவர்கள் இலங்கையில அந்த வறுமையான சூழல் வருகிற போதெல்லாம் கூட தமிழர்களை இப்படி அவங்க கொடுமைப்படுத்தினதனுடைய விளைவோ என்று கூட சில நேரத்துல மனசு சொல்லி சற்று சமாதானம் எடுத்துக்கும். ஆனா மக்களுக்கு அந்த கொடுமை வரக்கூடாதுதான். என்றாலும் ஒரு அரசு, அந்த அரசு சார்ந்த மக்கள் இந்த கொடுமைக்கு உடன்பாடா இருக்கக்கூடாது. சரி, பேர் மாறிடுச்சு. H.G. ரசூல் அவர்கள் சரிம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
பதிவு செஞ்சுட்டீங்க. HG ரசூல் அவர்கள். இவரும் பொது உடைமை கட்சி அமைப்புல தீவிரமா பணியாற்றியவர். இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிரா குரல் கொடுத்த காரணத்தினால இவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. குமரி மாவட்டம் இந்த தக்கலை பகுதியை சேர்ந்தவர். நல்ல கவிஞர், கட்டுரையாளர். இஸ்லாமிய சமயத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நிலைகள் அதெல்லாம் இவருக்கு பிடிக்கல போல, அதை எதிர்த்து இவர் பேசியிருக்கிறார். பாரதி எப்படி தன்னுடைய சமூகத்தை எதிர்த்தே சில செயல்பாடுகள் செய்தாரோ அப்படியும் இருக்கலாம் என்று நினைக்கிறோம். அது உள்ளார்ந்து சென்று நாம் பார்க்க வேண்டிய செய்திகள். அதுல குறிப்பிட்ட நிலை என்ன அப்படின்னா, உயிர்மை மாத இதழில் இஸ்லாமிய குடி பற்றிய கருத்துக்களை முன் வச்சு 2007 ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரைக்காகத்தான் அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா அதை எதிர்த்து இவர் முறைப்படி நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து வெற்றி பெற்றதெல்லாம் அது ஒரு தனி நிலை. இவர் பணி செய்த துறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி. அதுல பணி செய்து ஓய்வு பெற்றவர். 16 நூல்கள் எழுதியிருக்கிறார். 16 நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய படைப்புகள், முக்கியமான படைப்புகளை நாம பார்க்கலாம். மலாஞ்சி வித்தியாசமா தான் இருக்கும் சில நூல் பெயர்கள்லாம். மலாஞ்சி, உம்மா, கருவாண்டாய் பறந்து போகிறாள், கருவண்டாய் நினைக்கிறோம், கருவண்டாய் பறந்து போகிறாள், தலித் முஸ்லிம், பின் நவீனத்துவ வாசிப்பில் இஸ்லாம் பிரதிகள், பின் நவீனத்துவ வாசிப்பில் இஸ்லாம் பிரதிகள், சூபி விளிம்பின் குரல், இஸ்லாமிய பெண்ணியம், இலங்கை பிரச்சனையில பெண்கள் கொடுமை பத்தி நம்ம பேசல, அது எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். நிறைய சூழல்கள்ல நடந்துச்சு. சரி, அடுத்து HG ரசூல் இவருடைய படைப்புகள் பார்த்துட்டு இருக்கும். சில பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிய இவருடைய ஒரு நூல் ஏனில்லை வாப்பா ஒரு பெண் நபி. ஏனில்லை பாப்பா ஒரு பெண் நபி. இது ஒரு படைப்புங்க, இது ஒரு கவிதை படைப்பு, கவிதை வரிகள். 1000 நபிமார்கள் இருந்தும் ஏன் இல்லை வாப்பா ஒரு பெண் நபி அப்படின்னு கேட்டு. அதுதான் இந்த கவிதை தான் பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது. உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தாரு. ஆனால் இறக்கிற தருவாயில் கூட தன்னுடைய கொள்கையில உடும்பு பிடியாக இருந்தார் என்கிற ஒரு வரலாறே இவருக்கு எஞ்சி நிற்கிற ஒரு செய்தி. மற்ற இவரை பற்றிய கூடுதல் செய்திகள் இதுவரையிலும் இன்றைய நம்முடைய வகுப்பில் நாம் பார்த்த செய்திகள் புறநிலையை விமர்சன போக்கு செய்த கவிஞர்கள்
புறநிலை விமர்சன போக்காளர்கள் என்கிற வகையில் நா. காமராசன், மு. மேத்தா, சிற்பி, மீரா, புவியரசு, ஈரோடு தமிழன்பன், தமிழ்நாடன், இன்குலாப், H.G. ரசூல் அவர்கள் இவர்களை பற்றிய செய்திகளை இன்றைய வகுப்பில் நாம் சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் மீண்டும் புதிய கவிஞர்கள் பலரை பற்றிய செய்திகளோடு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.